எல்லாருக்கும் வணக்கம் சார். என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 வருஷம் 8 மாதம் ஆகுதுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வீட்டில் சண்டைங்க. ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாலும் கவர்மெண்ட் மூலியமாக தையல் கிளாஸ் பழகுறாளுங்க. அதனால் மாப்பிள்ளை போக வேண்டாம், உங்கள் வீட்டிலேருந்து வர சொல்லு. நாங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வரமாட்டாங்களா, நீ தான் என் பிள்ளையை கூட்டிகிட்டு போய் காமிக்கணுமா, மரியாதை இல்லாத இடத்துக்கு என் பிள்ளையை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளையும் பிள்ளையும் பேசையில் சம்மந்தியமாக வந்திருக்குதுங்க. வந்து அவங்க ஏதோ பேசையில் இந்த அம்மா ஏதோ பேசி இருக்குதுங்க. அப்போ வளையாப்புக்கு வந்து நாங்கள் வளையாப்பு செஞ்சுட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு வரலைங்க. கூட்டிகிட்டு வராதனால எங்கள் வீட்டில் தானே நாங்கள் பார்த்தோம், நன்றி இல்லாமல் கூட நீ பேசுகிறேன் பிள்ளைய மாப்பிள்ளை சத்தம் போட்டுக்கிறாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கு பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் சங்கடங்க. பேசுறதுல பிள்ளை கூட மூஞ்சி கொடுத்தே பேசுறதுங்க. புதன்கிழமை செய்முறைக்கு வந்தாங்க. பிள்ளை நல்லா தான் இருந்தானுங்க. பிள்ளை நல்லா தான் இருந்தால் எதனாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு பஸ் ஸ்டாப் வரை வந்து பஸ் ஏற்றி விட்டு தான் போனாலுங்க. என்ன நடந்துச்சோ தெரியலங்க. என் பிள்ளைய அவங்க என்னமோ பண்ணிட்டாங்க சார். எங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க சார். பிள்ளைய கொண்டு ஓட்டு 2 நாள் ஆச்சு. பாடி என்ன கண்ணிலே காமிக்கல. மாப்பிள்ளை வீடு சைடு யாருமே கூட்டிட்டு விசாரணை பண்ணவே இல்லை. பாடியை வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க சார். அப்ப என் பிள்ளை பொண்ணு வீடு சைடு போய் புதன்கிழமை தானே பார்த்துச்சு. பொண்ணு கொடுப்பாங்க, நாங்க வாங்கிட்டு போயிருமா. என் பிள்ளைக்கு நீதி இல்லையா சார்? அப்ப என் பிள்ளை என்ன தப்பு பண்ணா, எப்படி செத்தா, எனக்கு நீதி வாங்கி கொடுங்க சார். நீங்க எந்த ஊரு, அவங்க எந்த ஊருமா? நாங்க பல்லடம் சார். அவங்க பூரி வந்து பல்லடம் சுக்கமலைங்க. இருக்கிறது இங்க கரூர்ல இருக்கிறாங்க சார். இப்போ எதுக்காக மறியல் பண்ணீங்கம்மா? சார் என் போஸ்ட்மா இது பாடி வாங்கிட்டு போய்க்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு நீதி கிடைக்கலைங்க சார். என் பிள்ளைக்கு சாவுக்கு என்ன மர்மம் எங்களுக்கு அது தெரியணுங்க. தெரிஞ்சுட்டா நாங்க வாங்கிட்டு போய்க்கிறோம். அதுக்கு மட்டும் எங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க சார். மாப்பிள்ளை வீட்டுல என்ன ஏதுன்னு அவங்க விசாரிக்கவே இல்லை. எங்களை விசாரிச்சதோட சரிங்க. நாங்கள் இல்லாதவங்க தான், அவங்க இருக்கப்பட்டவங்க சொல்லி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். சரி, நாங்கள் அப்பப்போ மாமியை வந்து கொஞ்சம் ஏதாவது சொல்லி சுருக்குன்னு காட்டுங்க. பிள்ளை என்கிட்ட சொல்லியிருக்கிறாளுங்க. நானே அனுசரித்து போன்னு சொல்லியிருக்கேன். இந்த வாரம் கூட சொல்லிட்டு தான் வந்தேனுங்க. என் பேர் விக்னேஷ். நான் இறந்து போன பொண்ணோட தம்பி. புதன்கிழமை தான் அம்மா அப்பா போய் சீரியலில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. நல்லா தான் இருந்தான். 1 மாதத்துலேருந்து பிரச்சனை. ஊருக்கு போகிற சொன்னதுக்கு அம்மா வீட்டில் விடலை. அப்பப்போ சண்டை கட்டி ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்குது. வீட்டில் யாரும் பேசுறது இல்லை. வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் பொண்ணு மாதிரி வீட்டில் அப்படி தான் கட்டி வச்சுருந்தாங்க. புதன்கிழமை தான் வந்து எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு போனாங்க. நல்லா தான் இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 12:30 மணிக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி அக்கா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஹாஸ்பிட்டலில் வாங்கன்னு சொன்னாங்க. 12:30 மணிக்கு சொன்னாங்க. கிளம்பி வந்திருக்க வர வழியில் வெள்ளை கோயில் வந்ததுக்கப்புறம் அவங்க அக்கா இறந்துட்டாங்க, தூக்கு மாட்டிட்டாங்க, ஜிஹெச்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டில் கேட்டதுக்கு உனக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை, நீ எங்கே போய் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிறேன்னாங்க. வெங்கமேடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஆடியோ ஆஃபீஸில் போய் பார்த்தாச்சு. யாருமே மாப்பிள்ளை வீடு சைடு இது வரைக்கும் யாருக்குமே கூப்பிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை, என்னன்னே கேட்கவே இல்லைங்க. எனக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். எங்கள் அக்கா எப்படி இறந்தா, என்னாச்சு, அவன் தூக்கு போகிற பிள்ளையே இல்லை, இவங்க ஏதோ பண்ணி ஒரே நாளில் கொண்டுட்டாங்க எங்கள் அக்காவை. அதுக்கு பதில் மட்டும் தெரியணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி வாங்கிட்டு போங்கிறாங்க. பாடி வாங்கி போய் என்ன பண்ணுறது? அப்போ இவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு இவங்க கொண்டு ஓடுவாங்க, பாடி வாங்கி போடுறீங்களா? எனக்கு சரியான நீதி கிடைக்கணும். மறியல் பண்ணிருக்கோம். மறியல் என்ன நடந்துச்சு? மறுக்காலத்துக்கு இப்போ ஜிஹெச் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க, பேசலான்னு சொல்லியிருக்காங்க. என்ன எடுப்பாங்க தெரியல. ஆக்சிடென்ட் எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் பாடி வாங்குவோம். லேடிகளுக்கு பாடி வேணும். எப்போ அவங்க ஆக்சிடென்ட் எடுக்கிறாங்களோ அப்போ நாங்கள் பாடி வாங்கிக்கிறோம். எனக்கு இவர் வந்து தாய் மாமாங்க சார். தாய் மாமா பொண்ணை தான் கட்டி கொடுத்தோம். இந்த மாதிரி கூப்பிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நாங்கள் காலையில் வந்தோம். வரும்போது வெங்கமேடு ஸ்டேஷனில் வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ப்ராப்பராக ஆர்டி ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு விசாரிப்பாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. தீவிரமாகன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். கூப்பிட்டு என்ன ஏது எதுவுமே விசாரிக்கல. எதுக்காக சூசைட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அந்த ரீசன் கூட யாருமே எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி சொல்லவே கிடையாது இப்போ வரைக்கும். அவங்க வந்து என்னங்கிறாங்க, இவரை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க, பொண்ணை பார்த்தாரு மச்சரிக்குள்ள. அங்கேருந்து வெளியே வந்தார். மற்ற இவங்களை யாரையுமே கூப்பிட்டு காமிக்கல. அம்மாவையோ தம்பி அண்ணனையோ யாருமே காட்டல. அதுக்கப்புறம் வந்துட்டு சைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க பாடியை அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் எதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம், எதுக்கு ஆடியோ ஆஃபீஸ் போனோம், யாருமே வந்து விசாரிக்கல இப்போ வரைக்கும். அதுக்கப்புறமா தான் நாங்கள் இங்கே வந்து மறியல் பண்ணுறதுக்காக. என்ன அவர் மேலே என்ன பண்ணிருக்காங்க? அவர் பேர் எங்களுக்கு ப்ராப்பரா அவர் எதனால இப்படி பண்ணனாங்க. அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ற பொண்ணு கிடையாதுங்க. ரொம்ப பிகாம் படிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நல்ல அறிவெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் யோசிக்கிற பொண்ணு. எந்த தாயுமே வந்து 1.5 வயசு குழந்தை விட்டு இறக்கணும்னு எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் யோசிக்கிற பொண்ணு கிடையாது அந்த பொண்ணு. இவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இதுக்கு நீதி வேணும். எங்களுக்கு வந்து இதுக்கு நீதி வேணும். யார் பேர்? முருகராஜ். மருமகன் பேரு முருகராஜன். பொண்ணு பேர் காவியா. 1.5 வயசுல ஒரு குழந்தை, 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. 2 பொண்ணுங்க. ஆனா வந்து இப்ப வரைக்கும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல, மருமகனும் வரல. அவங்க அண்ணா தான் வந்திருக்காங்க. வேற யாருமே அந்த சைட்ல இருந்து வரல. அவங்க வந்து அப்படியே நிக்கிறாங்க அமைதியா. இவங்க கிட்ட போய் நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம்ல, அப்போ இவங்க அந்த சைட்ல இருந்து விசாரிக்கல. அவங்க கிட்ட யாரையுமே எதுவும் கேட்கல. அவங்க அங்கேயே ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண முடியும் நாங்க? அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு.